காலையில நீங்க வந்து முதல்ல பாமக கூட்டணிக்கு வராங்க, அடுத்தது பாஜக கூட்டணிக்கு வராங்க. யார்கிட்ட சொன்னேன்? யார்கிட்ட சொல்லலையே. நீங்க ஏதோ படிக்கட்டை வச்சு சொன்னீங்க அப்படின்னு. சும்மாப்பா என்னப்பா இப்படி கிட்டுனீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு புழப்பா? என்ன நான் யார்கிட்ட சொன்னேன்? யார் அப்படி சொல்றாங்களா? அப்படி சொல்றாங்க சார். என்னன்னு நீங்க வந்து முதல்ல வந்து பாமக வரும், அதுக்கப்புறம் பாஜக வரும் கூட்டணிக்கு அப்படின்னு அவன் எடுத்தவன். அப்படி யார்கிட்ட சொன்னேன் நான்? என்ன கேவலமா இருக்கு இப்படி ஒரு இது என்ன அசிங்கமா இருக்கு? நான் யார்ட்டையும் சொல்லலையே. உங்ககிட்டயா? ஐயோ இது என்ன பாமக கூறும் பேசிட்டு போறோம். அதுல பத்திரிகை நிருபர்களுக்கு ஐயா வர சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா? தம்பி இப்போ இதெல்லாம் பதில் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்கல, பொதுச் செயலாளர். அவ்வளோதான். நோ ரிப்ளை. இதில் நான் யாருக்கு பேட்டி கொடுக்கல. நீங்க மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, 2026 தேசிய ஜனநாயக தலைமையில தான் கூட்டணி அமையும்னு சொல்லியிருக்காரு. தெரியலப்பா, அது அவங்க கேட்கணும். என்னைய கேட்டீங்கன்னா இல்ல நீங்க அதிமுகவுடைய பொருளாளர், தமிழ்நாட்டில் பெரிய பொருளாதார விஷயத்தை பத்தி எதனா இருந்தா கேளு. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன் தம்பி. அப்படியெல்லாம் இதெல்லாம் என்ன நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி உங்களை நம்பி பேசுறது? நாங்க பாட்டுக்கு ஏதாவது உறுப்பினர் தான் சொன்னாங்க, பாமக உறுப்பினர் தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட கேளுங்க. யார் சொன்னதுப்பா? யூடியூப்லேயே போட்டிருக்காங்க சார். அதான் என்னன்னு பாருங்க. இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி பேசுங்கப்பா. ஒரு ஆளை டேமேஜ் பண்ணுறது நல்லா இருக்கு. நம்ம அவன் பாட்டு இப்போ ஒரு 10 பேர் எம்எல்ஏக்கள் வரோம், பேசிட்டு போகிறோம். அவங்களாம் நீங்களே ஒரு யூடியூப்பில் எடுத்து போட்டுக்கிட்டா உங்களுக்கு பரப்பு இருக்கணும். அதுக்கு நாங்களாம் பொறுப்பு. நான் எந்த நிருபரையும் பார்க்கல, நான் யார்ட்டையும் எதை பற்றியும் சொல்லலை. இதை ஒரு பதிலாக வச்சுக்கோங்க. கூட்டணி தொடர்பாக நீங்கள் எந்த கருத்தையும் தெரிவிங்க. நான் பேசவே இல்லையே, உண்மையிலே பேசலையே. அப்போ நான் என்ன நடிக்கணுமா? அப்படி இருந்தால் உங்களுக்கு எடுத்திருக்கீங்களா? தம்பி ஒன்றும் இல்லைப்பா, இதில் போட்டு கொள்றீங்க. 2026 அதிமுக சார்பில் வலுவான கூட்டணி அமையுமா? எப்பா நான் அதான் சொல்கிறேன் கேட்டு. நான் இப்போ எந்த பேட்டியும் கொடுக்கல, நீ எந்த பதிலும் என்னை கேட்கல. இல்லைன்னு வச்சுக்க, நீ என்னைய போட்டு சரிங்க. நன்றி. சொல்லுவேன் தம்பி. நான் என்ன பயப்படுவேனா? நான் பேச மாட்டேன்னா? எப்படி இதெல்லாம் நான் பேசக்கூடிய விஷயம் இல்லை. பொதுச் செயலாளர் தான் பேசணும். நீ பார்த்து நான் காலையில் அப்படி எதுவும் சொல்லலை தம்பி. அது கொஞ்சம் அந்த யூடியூப்புக்கார் எந்த டிவியில் வந்துருக்கு? எதில் பார்த்தோன்னு சொல்லுங்க. எதில் வந்திருக்கு தம்பி? என்னப்பா இப்படி பயப்படுறீங்க? எதில் எதுலப்பா? இல்ல நீங்க மேட்டூர் எம்எல்ஏ கிட்ட நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவாயிருக்கு ஆடியோல. அததான் கேக்குறாங்க. தெரியல தம்பி. யார்கிட்ட நான் யார்கிட்ட சொல்லல. எப்பவுமே நாங்க கூட்டணியில தான் இருக்கோம்னு சதாசிவமும் சொல்லியிருக்காரு. தெரியல, அவர்கிட்ட கேளுங்க தம்பி. என்னைய போட்டு எழுக்கிறீங்க. தள்ளாதீங்க, பின்னாடி தள்ளிங்க. இல்ல நான் யார் பின்னாடி தள்ளாதீங்க. யாரை விட்டு இறங்கி வர்றோம், பேசிட்டு போறோம். அவர் எதனா சொல்லியிருந்தா அவர்கிட்ட கேளுங்க. என்னையே சொல்றீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லை தம்பி. நான் என்ன இருக்கேன் அப்படிலாம் போய் பேசுறதுக்கு? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.